திரைப்படங்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி நடிகர் விஜய்க்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்னை விமான நிலையம் சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழுக்காக வாழ்கிறோம் என்று கூறும் திமுக தலைவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்றிருக்கிறார்களா என்றும் இந்து மத விழாக்களில் பங்கெடுத்திருக்கிறார்களா எனவும் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து நடிகர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அவர், ஒரு சகோதரியாக விஜயை வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டார். முருகன் மாநாடு அல்ல, அரசியல் மாநாடு எதை வைத்து அவர்கள் சொல்கிறார்? அப்படி என்றால் இதை நம்பிக்கையே இல்லாத அரசாங்கம் முருகன் மாநாடு நடத்தியதே. அப்பொழுது நீங்கள் முருகனை கும்பிட மாட்டீர்கள், முருகன் கோயிலுக்கு வர மாட்டீர்கள். நான் கேட்கிறேன், தமிழ் கடவுள் முருகன் என்று இப்பொழுது சொல்ல ஆரம்பித்து நாங்க எப்போ சொல்றோம், இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஆக தமிழுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லும் நீங்கள் என்றாவது தமிழ் கடவுள் முருகனின் கோயிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? நாணய தீர்ப்பில் ஆரம்பித்து அழகிய தமிழ் மகனாக வலம் வந்து திருப்பாச்சியில் தங்கை பாசத்தையும் சிவகாசியில் தாயின் அன்பையும் பிரதிபலித்து துப்பாக்கி ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து தேசபக்தியை வெளிப்படுத்தி வாரிசு அரசியலை எதிர்த்ததால் தனக்கு வந்த இன்னல்களில் இருந்து சுறாவாக நீந்தி கில்லியாக வெற்றி கண்ட தமிழன் ஜனநாயகன் தம்பி விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.